Locker question. Amit has forgotten his 4-digit locker key. Amit ஒரு 4-digit locker key அதோட digits மறந்துட்டாரு. He remembers that all the digits are positive integers and are different from each other. இப்போ அந்த 4 digits எப்படி இருக்குன்றத பத்தி தான் அந்த கண்டிஷன்ல சொல்றாங்க. அந்த digits எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னும் போது 1, 2, 3 up to 9 வரைக்கும் ஒரு digits தான் இந்த 4 places நம்மளால ஃபில் பண்ண முடியும். And are different from each other. எந்த ரெண்டு டிஜிட்ஸுமே சேமா இல்லை. ஸோ இதான் நமக்கான கண்டிஷன். இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். Moreover, the fourth digit is the smallest and the maximum value of the first digit is 3. இங்கே இருக்கிற அந்த ஃபோர்த் டிஜிட் தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்டான டிஜிட். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ 3 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கலான்றதை பற்றி யோசிப்போம். ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 இருக்கலாம், இல்லைனா அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 இருக்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 இருக்கலாம். நமக்கான 3 பாசிபிலிட்டிஸ் இது மட்டும் தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இட் கேன் டேக் 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது 1 or 2 or 3 இந்த 3 டிஜிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டோடைய பிளேஸில் வரும். Also he recalls that if he divides the second digit by third digit, he divides the second digit by third digit, he gets the first digit. So second digit third digit divide பண்ணுறப்போ நமக்கு first digit கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனை மைண்டில் வச்சுப்போம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா கேஸையுமே அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 அப்படின்னு வச்சோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். செகண்ட் டிஜிட் பை தேர்ட் டிஜிட் இஸ் 1. இது எப்போ பாசிபிளாக இருக்கும்? செகண்ட் டிஜிட் பை தேர்ட் டிஜிட் டிவைட் பண்ணி 1 வரணும் அப்படின்னா அப்போ அது ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் முடியும். நம்ம எப்போ ரெண்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது 1 வரும்? ரெண்டுமே சேமாக இருந்தால் தான். 2/2 1, 5/5 1, 6/6 1. அப்போ ரெண்டு டிஜிட்டுமே சேமாக இருந்தால் தான் 1 வர முடியும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியதுனாலே இந்த ரெண்டு டிஜிட்ஸை நம்ம கண்டிப்பாக சேம் டிஜிட்ஸாக எடுத்துக்க முடியாது. அப்போ டெஃபினட்டாக ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 இருக்கவே முடியாது. இப்போ அடுத்த கேஸுக்கு வரலாம். செகண்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் 2. இப்போ நம்ம செகண்ட் டிஜிட் பை தேர்ட் டிஜிட் டிவைட் பண்ணி 2 எப்பப்போலாம் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். நம்ம எப்போ ரெண்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது 2 அப்படிங்கிறது வரும்? சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில் இருக்கிற எல்லா டிவிஷன் 2 வர மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்ப்போம். 2/1 பண்ணும்போது நமக்கு 2ன்றது வரும். ஆனால் நான் இங்கே 2/1 செகண்ட் டிஜிட் 2 ஆகும், தேர்ட் டிஜிட் 1 ஆகும் நான் போட முடியாது. ஏன்னா 2 நான் இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு ஒரு 2ன்றது இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம டிஜிட்ஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த கேஸை நம்ம எடுக்க முடியாது. சரி, வேறு என்ன வரலாம்? 4/2 அப்போவும் 2 வரலாம். ஆனால் மறுபடியும் 4/2ன்னு போட்டேன்னா அந்த 2 திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ அதையும் நம்ம எடுத்துருவோம். 6/3 பண்ணாலும் நமக்கு 2ன்றது வரும். 6/3 இருக்கலாமே, செகண்ட் டிஜிட் 6 ஆகும், தேர்ட் டிஜிட் 3 ஆகும் இருக்கலாமே. இப்போ 6/3 2ன்றது வந்துருச்சு. அதே சமயம் எந்த டிஜிட்டும் இப்போ ரிப்பீட்டும் ஆகலை. சரி, ஓகே. அண்ட் அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு கண்டிஷன், த ஃபோர்த் டிஜிட் இஸ் த ஸ்மாலஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டிஜிட் வரும் அப்படின்னும் போது இங்கே இந்த 3த்தையும் விட சின்னதான ஒரு டிஜிட் தான் வந்தாகணும். அப்படின்னா நமக்கு வேறு வழியே இல்லை, இந்த இடத்துல 1 தான் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, எஸ். இப்போ இது ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்கா, வேறு எதுவுமே இல்லையா? இருக்கே. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதே 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1ல் முடிகிற மாதிரி வேறு எந்த ரெண்டு டிஜிட்ஸை டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 வரும்ன்றதை யோசிச்சு பார்ப்போம். 2/1 2 அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, 4/2 2 ரிஜெக்ட் பண்ணியாச்சு, 6/3 அதை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 8/4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 தான் வரும். அப்போது செகண்ட் டிஜிட் 8, தேர்ட் டிஜிட் 4. இந்த கேஸும் வரலாம். அப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே நமக்கு 2 கேஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே 2 காம்பினேஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 வர வைக்கணும் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸில் மட்டும்தான் முடியும், சிங்கிள் டிஜிட்ஸை வச்சு. நான் 10/5 டிவைட் பண்ணாலும் 2 வரலாம், 12/6 பண்ணாலும் 2 வரலாம். ஆனால் இப்போ அந்த கேஸ் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா 10, 12 இந்த நம்பர்ஸ் எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் கிடையாது. இதெல்லாமே 2 டிஜிட் நம்பர்ஸ். நாம் இங்கே ஃபில் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸாக தான் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது இந்த காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாசிபிள். சரி, அடுத்தது லாஸ்ட்டாக 3க்கு வருவோம். 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம திரும்ப இதே கண்டிஷனுக்கே வருவோம், அந்த டிவிஷன் கண்டிஷனுக்கு.
செகண்ட் டிஜிட் பை தேர்ட் டிஜிட் இஸ் 3 அப்படின்றது வரணும். எப்போ நம்ம சிங்கிள் டிஜிட்ஸை 2 டிஜிட்ஸை டிவைட் பண்ணும்போது 3 வருங்கிறத யோசிச்சு பார்ப்போம். 3/1 3ன்றது கொடுக்கும். ஆனால் நான் 3/1 இங்கே 3 அப்படின்னு இங்கே 1ன்றதையும் ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நான் இங்கே 3 ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஏற்கனவே இருக்கிற 3ஐ ரிப்பீட் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த பாசிபிலிட்டி அவுட். சரி, வேற எப்போ நமக்கு 3 வரலாம்? 6/2 பண்ணும்போது நமக்கு 3ன்றது வரும். 6/2 வரலாமே. இங்கே செகண்ட் டிஜிட் 6 ஆகும், தேர்ட் டிஜிட் 2 ஆகும், வரலாமே. 6/2 is 3. எந்த டிஜிட்ஸும் இது வரைக்கும் ரிப்பீட் ஆகலை. இப்போ ஃபோர்த் டிஜிட்டோடைய பிளேஸில் என்ன டிஜிட் வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். ஃபோர்த்தில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டிஜிட் தான் அங்கே வந்தாகணும். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எதுன்றது பார்க்கும்போது, அதாவது இங்கே இருக்கிறதை விடவும் ஸ்மாலஸ்டான ஒரு டிஜிட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா 1 தான் வரும். அப்போ ஃபோர்த் டிஜிட் இஸ் 1. சரி, இதை தவிர்த்து வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்றதை யோசிச்சு பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேறு ஏதாவது இருக்கா? 3 டிவைட் பண்ணி 3 கிடைக்கணும் அப்படின்னா வேறு எந்த பாசிபிலிட்டியில் கிடைக்கும்? 3/1 ரிஜெக்ட் பண்ணிட்டோம். 6/2 அதை நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. வேறு அடுத்தது 9/3. 9/3 டிவைட் பண்ணினாலும் நமக்கு 3 தான் வரும். ஆனால் 9/3 நான் மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஏன்னா 9/3 நான் இங்கே ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அந்த 3ங்கிற டிஜிட்டை திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த கேஸும் வராது. ஸோ ஆக மொத்தத்தில் இருக்கிறதுலே பார்க்கும்போது நமக்கு டோட்டலாகவே 3 கேசஸ் தான் வந்திருக்கு. How many different combinations Amit have to try? மொத்தம் 3 காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த 3 காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ 3 அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் E 3 இஸ் த ரைட் ஆன்சர்.